நாம் ஜெபித்து இந்த வேத பாடத்தை நாம் துவங்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த வேத பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள, விசேஷமாக ரோமர் புத்தகத்திலிருந்து இதை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நம்ம இந்த ரோமர் புத்தகத்திலே தொடர்ந்து நம்ம முதலாவது அதிகாரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். முதலாவது அதிகாரம், முதலாவது வசனம், இரண்டாவது வசனத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட நம்ம பவுலுடைய காரியங்கள், அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், எப்படி இந்த ஊழியத்திற்காக ஏற்படுத்தப்பட்டார், அவருடைய காரியங்களை குறித்து நம்ம அதிகமாக நம்ம தியானித்தோம். இந்த நாளில் கூட இந்த நிருபத்தை எழுதின பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், யாருக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதினார், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து தான் இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாக ரோமர் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் வாசிக்கிறேன். ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இந்த வசனம்தான் இந்த வேத பாடத்துக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ரோமாபுரியில் உள்ள இந்த பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவர்கள், சபை மக்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இவர்கள் தேவனிடத்துக்கு வந்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு சபையில் எப்படி சேர்ந்தார்கள் என்ற காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரத்தில் கூட நம்ம பவுலை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ஸோ அதனுடைய காரியங்களை நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் பின்பதாக இந்த ரோமாபுரியில் உள்ள இந்த சபை மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த மிக முக்கியமான 2 காரியங்கள், அதை போன வாரத்தில் நான் சொன்னேன். அது என்ன அப்படின்னா, கிறிஸ்தவம் வளருகிற நேரத்தில் யூதர்கள் கண்டிப்பாக இந்த கிறிஸ்தவ மக்களை, விசுவாசிகளை, அல்லது கிறிஸ்தவ இந்த செய்தியை, இந்த சுவிசேஷத்தை வளர விடாமல் அதை எப்படியாவது இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று எல்லா காரியங்களையும், எல்லா திட்டங்களையும் கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள் என்று தேவனுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த யூதர்களுக்கு அவர்களோடு கூட அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சத்தியங்களை தெரிந்த ஒரு நபர் தான் அந்த யூதர்களிடத்தில் பேச முடியும். அவர்களிடத்தில் இந்த சுவிசேஷத்தை குறித்து சில காரியங்களை தெளிவாக எடுத்து சொல்ல முடியும் என்று ஆண்டவர் நினைத்து அப்போஸ்தலனாகிய பவுலை இந்த ஊழியத்துக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை தவிர வேற யாராலுமே இந்த யூதர்களிடத்துல பேச முடியாது. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அவர்களுடைய தர்க்கங்களுக்கு சரியான விளக்கத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் இருந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை இதற்காக ஏற்படுத்துகிறார். எதற்காகன்னா, யூதர்கள் கிறிஸ்தவத்தை ஒடுக்கக்கூடாதபடிக்கு எல்லா விதமான அந்த டாக்ட்ரின்ஸில், வேதத்தினுடைய உபதேசங்களை அவங்களுக்கு தெளிவாக புரிய வைத்து, அவர்களையும் இந்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக பேசக்கூடிய ஒருவராக இந்த பவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதற்காக இந்த பவுலை அந்த ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தார். அதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருந்தார். ஆண்டவராகிய தேவன் என்ன செய்திருந்தார் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவரை தெரிந்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, நம்ம நினைப்போம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை தொட்டு ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவருடைய
அவருடைய தெரிந்து கொள்ளுதல், தேவன் அவரை தெரிந்து கொண்ட காரியம், தேவன் அவரை முன்குறித்த காரியம், அது அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அது இருந்தது என்று நம்ம உணர்ந்து கொள்கிறோம். வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ அவர் பிறக்கிறதுக்கு முன்பது, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் அவரை தெரிந்து கொண்டிருந்தார். அவரை இப்படிப்பட்ட ஊழியத்தில பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சில ஸ்லாக்கியங்கள அவருக்கு கொடுத்திருந்தார். சொல்லப்போனா அப்படின்னா, அவர் ஒரு யூதனாக அவரு பிறக்கிறாரு. யூதனாக இருக்கிறாரு. பரிசேயனாக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஒரு ரோம பிரஜை. அவர் ரோம சிட்டிசனாக கூட அவர் இருக்கிறார். ரோம சிட்டிசனா இருக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இத நான் போன வாரத்திலேயே சொன்னேன். அதனால வேகமா போறேன். நினைப்பூட்டுவதற்காக இந்த காரியங்களெல்லாம் சொல்றேன். யூதனா இருந்தாரு. பரிசேயனாக இருந்தாரு. பரிசேயனா இருக்கிறதெல்லாம் சும்மா கிடையாது. அவர் பரிசேயனான நியாயப்பிரமாணம் தெரியணும். 5 ஆகமங்கள அவர் கரைச்சு குடிச்சிருந்தா தான் அப்படி இருக்க முடியும். அப்போ ரோம சிட்டிசனா இருக்கிறாரு. கிரேக்க கலாச்சாரத்தில வளர்ந்தவரு. அவர் பிறந்த அந்த ஊரே கிரேக்க கலாச்சாரத்தில இருந்தபடியினால, இந்த கிரேக்க கலாச்சாரத்தின்படி வளர்க்கப்படுகிறார். இந்த கிரேக்க மொழியை நன்கு கற்றறிந்தவராக இருக்கிறார். ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி வரலாம். கிரேக்க மொழினா அவ்வளோ ரொம்ப முக்கியமான மொழியா? அப்படின்னா, அது முக்கியமான மொழி தான். ஏன்னா, அவர் வாழ்ந்த காலத்தில அந்த கிரேக்க மொழி தான் உலகமெங்கும் பேசப்படுகிற ஒரு மொழியாக காணப்பட்டது. அப்ப இந்த கிரேக்க மொழியில சுவிசேஷமும் கர்த்தருடைய வார்த்தையும் சென்றால், அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவும். இதெல்லாம் தேவனுடைய திட்டத்தில இருந்தது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியேலுடைய பாதத்தின் அருகே படித்தவர். அப்போ அவரிடத்தில படிக்கிறது என்பது அவ்வளோ சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அவர் ரொம்ப ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு அ ஒரு அறிவாளி. யார் அப்படின்னா, கமாலியேல். அவரு நல்ல ஞானத்தினால நிறைந்த ஒரு 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 அறிவாளி. அநேக காரியங்கள கற்றுக் கொடுக்கக்கூடியவர். இந்த கமாலியேல். இந்த கமாலியேல் இடத்துல ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா, அது அவ்வளோ சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அப்போ அந்த கமாலியேல் இடத்துல படித்தவர். இந்த நாட்கள்ல ஒரு மனுஷன் பிஹெச்டி படிக்கிறான்னா, எப்படி அது ஒரு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானமாக அது பார்க்கப்படுகிறது. அந்த மாரி கமாலியேல் இடத்துல ஒருத்தர் படித்தாரு அப்படின்னா, அது அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அது பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த அந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் அப்படின்னா, குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, இந்த ரோமாபுரியில, இந்த ரோம்லலாம் எப்படி ஜனங்கள் இருந்தாங்க அப்படின்னா, அ அந்த முழு சமுதாயமே 2ஆ பிரிக்கக்கூடிய விதத்தில தான் அந்த சமுதாயம் இருந்துச்சு. எப்படி 2ஆ பிரிக்கக்கூடியதா இருந்ததுன்னா, சுயாதீனர்கள், அடிமைகள் என்று 2ஆக பிரிக்கக்கூடிய விதத்தில அந்த அந்த சமுதாயமே காணப்பட்டது. அப்போ ஒண்ணு சுயாதீனனா இருக்கணும், ஃப்ரீ மேன். இல்ல அப்படின்னா அடிமையாக இருக்கணும். அடிமை என்பது ரொம்ப ஒரு ஒரு பரிதாபமான நிலை. கடையில போய் காய்கறி வாங்குற மாரி ஒரு அடிமைய வாங்கிரலாம். அவன எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். ஒரு எஜமானன் அந்த அடிமைய எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அந்த நாட்கள்ல அடிமைகளுக்கு இருந்தது. ஆனா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, அவர் சுயாதீனன், ஃப்ரீ மேன். இப்போ சுயாதீனனா இருந்து ரோம பிரஜையா இருக்கிறது என்பது அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் யாருக்கு இருந்ததுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளோ பிரிவிலேஜஸும் கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தாருன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மிகப்பெரிய இந்த சுவிசேஷத்த உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு இவர் ஒரு சரியான நபரா இருப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் நினைத்து தெரிந்து கொண்டு அவரை பயன்படுத்துகிறார். பயன்படுத்துறதுக்கான 2 நோக்கம் என்னன்னா, ஒண்ணு யூதர்களிடத்திலிருந்து இந்த கிறிஸ்தவத்தை காக்கணும், கிறிஸ்தவ செய்திய காக்கணும், கிறிஸ்தவ மக்களை, விசுவாசிகள காக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல தெரிந்து கொள்றாரு. காரணம் என்னன்னா, யூதர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் தீர்வை கொண்டு வரக்கூடியவராக இந்த பவுல் இருப்பார்ன்னு சொல்லி ஆண்டவர் நினைத்து அவரை இந்த ஊழியத்தில பயன்படுத்துறார். 2வது ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு 2வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சுவிசேஷத்த உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு இவர் ஒரு சரியான பாத்திரமாக அவர் இருப்பார் என்று ஆண்டவர் நினைத்து, ஆண்டவர் அவரை பயன்படுத்துறார். காரணம் என்னன்னா,
அந்த நாட்களில் கிரேக்க கலாச்சாரத்தில் அவர் வாழ்ந்தவர், கிரேக்க மொழியை நன்கு கற்றறிந்தவர். அதன் மூலமாக இந்த செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு அவர் பயன்படுவார் என்று கர்த்தர் நினைத்து, கர்த்தர் அவரை இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக பயன்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் அவருடைய மைண்டே எப்படி இருக்குன்னா, ஒரு பிராட் மைண்டட். புறஜாதியர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய விதத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நன்கு கற்று அறிந்தவர், நல்ல நாலேஜ் உள்ளவர். அதனால் அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை வேறு யாருமே சொல்ல முடியாது. அப்போ எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு நபராக கர்த்தர் அவரை உருவாக்கியிருந்தார். அதனால் ஆண்டவர் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இந்த ரோமர் இந்த நிருபத்தை எழுதினவர் பவுல் என்று நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். சில காரியங்களை போன வாரம் சொன்ன காரியத்தை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை யாருக்கு எழுதினார், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரோமாபுரியில் வாழ்ந்த பொதுவான காரியங்கள் நான் சொல்லிடுறேன். அந்த ரோமாபுரியில் வாழ்ந்த மக்களுடைய சூழ்நிலைகளை சொல்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா, இந்த ரோமர் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 32வது வசனங்கள் வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு இந்த நிருபத்தை எழுதினாரோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்கள் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய காரியங்கள், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர் விளக்குகிறார். ரோமர் 1வது அதிகாரம் 19லேருந்து 32 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, நமக்கு அதை வாசிக்கும் பொழுதே நம்மளால் இமேஜின் பண்ண முடியுது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவருடைய சூழ்நிலை என்ன அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 24லேருந்து நான் வாசிக்கிறேன். ரோமர் 1வது அதிகாரம் 24லிருந்து நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகரை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இதை நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேலொருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இதை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியுது, எப்படிப்பட்ட ஒரு இச்சைக்கு இடம் கொடுத்து விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், பொய்யில், பொறாமையில், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இப்போ நான் வாசித்தேன். இப்படிப்பட்ட காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசைகளை எப்படியாவது அவன் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறாங்க. ஒரு வாழ்க்கை முறைக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. அவங்க நினைக்கிறத செய்கிறாங்க, ஆசைப்படுறத அவங்க செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக அந்த ரோமாபுரியில் இருக்கிற அந்த மக்களுடைய சமுதாயம் அப்படிப்பட்டதாய் இருந்தது. இப்போ இந்த ரோமாபுரி சபையில் இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் சுவிசேஷத்தின் மூலமாக. அவருடைய பின்னாடி இப்படி தான் இருந்துச்சு.
இப்படிப்பட்ட ஒரு பாவமான சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு மக்களா இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. தேவனிடத்தில வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்போ அவங்க சபையில இருக்கிறாங்க. இப்ப சபையில இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர்கள் குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவ பிரியர் அப்படின்றார். ஏன்னா இவ்வளோ பாவம் செஞ்சாங்க. அசுத்தத்தில இருந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செய்தாங்க. ஆனாலும் ரட்சிக்கப்பட்டபடினாலே அவர்களுக்கு எழுதும்பொழுது இவர் இப்படி எழுதுறார். பவுல் எப்படி எழுதுறார்? தேவ பிரியர், பரிசுத்தவான்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்லாம் சொல்லி ஆ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில அவர் சொல்றார். இப்ப இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்த சமுதாயம், இந்த சமுதாயத்திலிருந்து வந்த இந்த சபை எப்படிப்பட்டவர்களா இருந்திருப்பார்கள்ன்னு சொல்லி நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ முதல்ல நான் சொல்லிட்டேன். இந்த நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். யாருக்கு எழுதினார்? ரோமாபுரியில இருக்கிற சபை மக்களுக்கு எழுதினார். அந்த சபை மக்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தார்கள் என்று நம்ம கொஞ்சம் லைட்டா பார்த்துருக்குறோம். சரி, இப்போ இந்த சபையை தொடங்குனது யாரு? அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். இந்த ரோமாபுரியில இருக்க இந்த சபையை தொடங்குனது யாரு? யார் இத வந்து ஸ்தாபித்தது? அப்படின்ற ஒரு கேள்விக்கான நம்ம பதில நம்ம பார்க்கலாம். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரோமாபுரியில இருக்கிற இந்த சபை வந்து அப்போஸ்தலனாகிய பவுலால துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இது அப்போஸ்தலனாகிய பவுலால ஆரம்பிக்கப்படவில்லை. அது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம அதை அறிந்து கொள்கிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில அவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, 12லேருந்து நான் வாசிக்கிறேன். ரோமர் 1:12லேருந்து நான் வாசிக்கிறேன். எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்திலே கிடைக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையா இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லைன்றார். அப்போ அந்த ரோமாபுரி சபைக்கு அவர் போணும்னு சொல்லி பலமுறை அவர் பிரயாசப்படுறாரு, ஆசைப்படுறாரு, விரும்புறாரு. ஆனா, அவர் அங்க போக முடியல. அது அவரே தன்னுடைய நிருபத்தில அவர் சொல்றார். அப்போ இந்த நிருபம் இன்னொரு காரியமும் சொல்லப்படுகிறது. இந்த நிருபம் வந்து அ கிபி 58ல வந்து எழுதப்பட்டது என்று சொல்கிறார்கள். கிபி 58. அப்போ கிபி 58 ஏடி 58ல எழுதப்பட்டது அப்படின்னா, கண்டிப்பா அவர் வந்து அங்க போயிருக்க மாட்டாருன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா, பவுலுடைய மிஷனரி பிரயாணங்கள நம்ம கொஞ்சம் அதோட பேக்ரவுண்ட் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அது புரியும். பவுலுடைய மிஷனரி பயணங்கள எடுத்து பார்த்தோம்னா, அதில அவருடைய முதல் பிரயாணம் வந்து 47லேருந்து 48 ஏடி. 2வது மிஷனரி பயணம் 49லேருந்து 52 ஏடி. 3வது பயணம் 53லேருந்து 57 ஏடி. இதுக்குள்ளேயே அந்த 3 பயணங்களும் அவருக்கு முடிஞ்சிருது. இந்த நிருபம் வந்து 58ல எழுதப்பட்டது. ஸோ, இந்த நிருபம் இந்த நிருபத்தை எழுதிய அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த சபைய துவங்கவில்லை, அங்க போகல அப்படின்றது இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு தெரிகிறது. அதேபோல வேற யார் இந்த சபையை ஆரம்பித்திருப்பார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மற்ற அப்போஸ்தலர் யாராவது ஆரம்பிச்சு துவங்கியிருக்கலாம். உதாரணமா யாக்கோபு, யோவான் அப்படி மற்ற அப்போஸ்தலர் யாராவது ஒருத்தர் துவங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் வந்து சரியான பதில் கிடையாது. காரணம் என்னன்னா, அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் பைபிள்ல இல்ல. மற்ற அப்போஸ்தலர்களும் அத ஆரம்பிக்கவில்லை. அப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இது வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு இத ஆரம்பித்திருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒருவேளை இத ஆரம்பித்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை ஆரம்பித்திருந்தாருன்னா, பவுல் தன்னுடைய நிருபத்தில, அந்த ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தில கண்டிப்பா அவருடைய பெயர வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மாரி அவர் மென்ஷன் பண்ணல. அதேபோல வந்து எந்த விதமான சரித்திர பின்னணியும் இல்ல. அவர் வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த சபையை துவங்கியிருப்பார் என்ற அந்த கேள்விக்கு பதிலாக எந்த விதமான சரித்திர பின்னணியும் இல்லை. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆரம்பிக்கல. அப்போஸ்தலனாகிய பேதுரும் இத ஆரம்பிக்கல. மற்ற அப்போஸ்தலர்களும் ஆரம்பிக்கல.
அப்போ இந்த சபையை ஆரம்பித்தது யார்? யார் துவங்கினாங்க? யார் இதை ஸ்தாபித்தது? என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக சில காரியங்களை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பெந்தகோஸ்தே அந்த நாள் வந்தபோது அந்த எருசலேமுக்கு உலகமெங்கும் இருக்கிற அந்த யூதர்கள் வந்து அந்த எருசலேமுக்கு வராங்க. அப்போ உலகமெங்கும் வந்த அந்த யூதர்கள் எங்கேருந்தும் வந்திருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரோமாபுரியர்லேருந்தும் வந்திருப்பாங்க. அதுக்கு வசனம் ஆதாரமே இங்கே இருக்குது. 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் ரோமர்களும் இருக்கிறாங்க. ரோமாபுரியிலிருந்தும் வந்த யூதர்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த எருசலேமுக்கு அந்த பண்டிகைக்கு வந்தவங்க அங்கேயே இருக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, அந்த சமயத்தில் தான் வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து எழுந்து அப்படியே தைரியமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. அவருடைய பிரசங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல். இந்த எழுப்புதல் இந்த காலத்தில் அநேக யூதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அநேக யூதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். யூதர்கள் மாத்திரமல்ல, அதாவது நேரடியாக யூதர்களும் இருந்தாங்க அந்த காலத்தில். அதே போல் ப்ராசலைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். அவங்க யார் அப்படின்னா, புறஜாதியாராக இருந்து யூதர்களாய் மாறினவர்கள். சிலருக்கு வந்து யூத மதம் பிடித்திருக்கும். அதனால் வந்து புறஜாதியார்களாக இருந்தால் கூட யூத மதத்துக்கு அவங்க மாறியிருப்பாங்க. யூத மதத்தை அவர்கள் தழுவி இருப்பார்கள். அப்போ அவங்க அந்த யூத மதத்துக்கு வரும்பொழுது சில காரியங்களை அவங்க செய்யணும். விருத்த சேதனம் போன்ற காரியங்களெல்லாம் அவங்க செய்யணும். அதெல்லாம் செஞ்சு அவங்க யூதர்களாய் மாறி விடுகிறார்கள். அவர் பிறப்பில் யூதர்கள் அல்ல, ப்ரோசலைட்ஸ். அவங்க வந்து புறஜாதியாராக இருந்து யூதர்களாய் மாறினவர்கள். இவங்க எல்லாருமே அந்த அந்த பெந்தகோஸ்தே நாளன்று வராங்க. அந்த பண்டிகை சமயத்தில் அவங்க வராங்க. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அப்போஸ்தலனாகிய பேதுருடைய சுவிசேஷத்தினால, பிரசங்கத்தினால அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக தங்களுடைய சொந்த தேசத்திற்கு அவங்க திரும்பி போயிருப்பாங்க. அப்படி திரும்பி போனவர்களில் சிலர் வந்து அந்த இடத்துல சபையை துவங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி அந்த சபை உருவாகி இருக்கலாம் அந்த ரோமில். அப்போது இது ஒரு காரியம். இன்னொரு விதத்துலையும் இப்படி சொல்லப்படுறது. எப்படி அந்த இடத்துல ஒரு சபை உருவாகி இருக்கும் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த ரோம் சிட்டி தான் வந்து உலகத்தினுடைய தலைநகரமாக இருந்தது. அப்போது அந்த அந்த ரோம பேரரசனுடைய அந்த அஃபீஷியல்ஸு, கவர்னர்ஸு, சோல்ஜர்ஸு அவங்கெல்லாம் உலகமெங்கும் பரவி இருந்தாங்க. அவங்க வந்து அடிக்கடி அவங்க வந்து இந்த ரோம் சிட்டிக்கு வரணும். அந்த எம்பரருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அவங்களுடைய போக்குவரத்துமாக இருப்பாங்க. அப்படி போக்குவரத்துமாக இருந்ததுனால சிலர் அதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம். சோல்ஜர்ஸ், இந்த கவர்னர்ஸு, அஃபீஷியல்ஸு. காரணம் என்னென்னா, அந்த நாட்கள்லேயே வந்து பவுலுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததுனால சுவிசேஷம் அங்கங்கே போயிருக்கு. சிலர் அதில் ஏற்றுக்கொண்டு இருந்திருக்கலாம். அதிலிருந்து சிலர் யாராவது ரட்சிக்கப்பட்டவர்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ரோமாபுரிக்கு வந்து அவர்கள் அந்த சபையை அவர்கள் ஸ்தாபித்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா இவங்களாம் கூட அந்த ரோமாபுரியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்களும் வந்து சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்கள். எங்கெல்லாம் அவங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் தேவனுக்கென்று ஆத்துமாக்களை படுத்தக்கூடியவர்களாய் அவர் இருந்தாங்க. அப்படியும் அங்கே அந்த அந்த இடத்துல சபை உருவாகி இருக்கலாம். இப்படி அந்த ரோமாபுரியில் சபை உருவாக்கப்பட்டது. அந்த சபையில் இப்போ 3 விதமான கூட்டம் அதில் இருக்கிறாங்க. 3 விதமான கூட்டம். யார் அப்படின்னா, யூதர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. சிலர் வந்து எப்படின்னா, புறஜாதியாராக இருந்து யூத மதத்திற்கு மாறி அதற்கப்புறம் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் 3வது ஒரு கூட்டம் டைரெக்டாக புறஜாதியாராக இருந்து சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு உள்ள வந்தவர்களாகவும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ 3 விதமான கூட்டம். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த சமுதாயமே, அந்த ரோமாபுரியில் வாழ்ந்த அந்த சமுதாயமே 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. எப்படின்னா, சுயாதீனர்கள், அதுக்கப்புறம் அடிமைகள்.
அப்போ இப்படி 2 கூட்டமா இருந்தது. அடிமைகள்லாம் ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை முறையே ரொம்ப கஷ்டமான காரியங்களா இருந்தது. சுயாதீனர்கள் அப்படி இல்ல. அவங்க வந்து ரொம்ப சுதந்திரமா, ரொம்ப ஹேப்பியா வாழக்கூடியவர்கள். இப்போ இந்த சுவிசேஷம் இந்த அடிமைகளுக்கு அ ரொம்ப ஆதரவான ஒரு சுவிசேஷமாக, அவர்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய ஒரு சுவிசேஷமாக இருந்தபடினால, நெறைய அடிமைகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வராங்க. அப்ப இந்த இந்த சுவிசேஷம் அடிமைகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு காரியமா கர்த்தர் வைத்திருந்தபடினால, அந்த அடிமைகள் வந்து சபையில நெறைய பேர் சேர்க்கப்படுறாங்க. அப்ப சபைகள் நெறைய அடிமைகளால நிறைந்திருந்தது. சிலர் அடிமைகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா, அந்த நாட்கள் அடிமைகளுடைய எஜமான்கள் அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தபடினால, அவர்கள் வந்து இந்த அடிமைகளை நடத்துகிற காரியம் வித்தியாசமா இருந்தது. அதன் மூலமாக என்னுடைய எஜமான் இவ்வளோ நல்லா என்ன நடத்துறாரு. அப்ப இவர் வந்து கிறிஸ்தவரா இருக்கிறதுனால தான் இப்படி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைத்து கிறிஸ்தவ மதத்திற்கு இந்த கிறிஸ்தவத்திற்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சபையில அங்கத்தினராக அங்கத்தினர்களாக அவர்கள் மாறினார்கள். இப்போ அந்த நாட்கள்ல இருந்த அந்த சுயாதீனர்கள் அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது சிலருக்கெல்லாம் எழுதுறாங்கல்ல. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பிலமோனுக்கு எழுதும்போது சொல்லுவார், "உங்க வீட்டார்" அப்படின்லாம் சொல்லுவார். "உங்கள் வீட்டில கூடி வருகிற சபைன்னு" சொல்லுவார். அப்ப வீட்டார்ன்னும்போது ஒரு மனுஷன் இருக்கிறான்னா, அந்த மனுஷன் வந்து சும்மா அவங்க மனைவி, பிள்ளைகள் மாத்திரமல்ல. வீட்டார் என்று சொல்லும்பொழுது, அங்க இருக்கிற வேலைக்காரர்கள், அடிமைகள், பிள்ளைகள், மனைவிகள் எல்லாம் சேர்த்து தான் வீட்டார். அப்போ அந்த ஒரு 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 வீட்டார் என்று ஒரு மனுஷனை வந்து குறிப்பிடும் பொழுது, உங்களுடைய வீட்டார் என்று அந்த மனுஷனிடத்தில் சொல்லும் பொழுது, அந்த மனிதன் வந்து ஒரு சாதாரண நபரா இருக்க முடியாது. அது ரொம்ப ஒரு அந்த சமுதாயத்தில ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு நபராக தான் இருப்பார். அப்ப அந்த சமுதாயமே அப்படிதான் இருந்தது. 2 விதமான கூட்டம். அடிமைகள், அதேபோல சுயாதீனர்கள். அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக அந்த ரோம சபையில நெறைய அடிமைகள் இருந்தார்கள். சரி, இப்போ நம்ம இந்த நிருபத்தை எழுதின பவுல குறித்து நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த நிருபம் யாருக்கு அவர் எழுதினார் என்பது குறித்து நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். அது என்னன்னா, இந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை ஏன் எழுதினார்? அப்படின்ற அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை ஏன் எழுதினார்? என்ற அந்த ஒரு கேள்விக்கு நம்ம ஒரு பதிலாக ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், உங்களிலுள்ள உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடே கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களைக் காண வாஞ்சையா இருக்கிறபடியினாலே, எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரோமாபுரியில் உள்ள இந்த கிறிஸ்தவர்கள், சபை விசுவாசிகள் அவர்கள் ஸ்திரப்படுவதற்காக அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த நிருபத்தை எழுதுறார். ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவர்களா மாறிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மரிச்சா, நம்ம எப்படியும் அங்க கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிருவோம். ரட்சிக்கப்படணும், மரிச்சா பரலோகத்துக்கு போயிடணும். இதுதான் வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு கான்செப்ட்டா யோசிக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்காக எப்படி ஸ்திரமாய், திடமாய் வாழ முடியும்? விசுவாசத்தில வேரூன்றி நிற்கணும் அப்படின்றத நெறைய பேர் யோசிக்கிறதில்ல. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரிக்கு எழுதின அந்த நிருபத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமே என்னன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், சபை மக்களா இருக்கிறார்கள். ஆனால் அவர் விசுவாசத்தில அவர் ஸ்திரப்படாதபடியினால, அந்த விசுவாசத்தில ஸ்திரப்படணும்னு சொல்லி, அவர் வந்து இந்த நிருபத்த வந்து எழுதுறார். அப்போ அதனுடைய இன்னொரு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 16வது அதிகாரம். ரோமர் 16வது அதிகாரம் 17, 18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 16வது அதிகாரம் 17,
8 ரோமர் 16:17 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த சீக்கிரத்தில் அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதபடிக்கு, ஏன்னா அந்த நாட்கள்லேயே வந்து இந்த விசுவாசிகளை நேரடியாக போய் சந்தித்து வாரத்துக்கு ஒரு முறை போய் பார்த்து தேவையில்லாத காரியங்களை சொல்லி நய வசனிப்பா ஸ்மூத் டாக்ஸ் அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசி அதை விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற மாதிரியான காரியங்களை பேசி சபையும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி பின்வாங்கி போகக்கூடியவர்களாய் மாறி விடுகிற ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக அந்த சபையாருக்கு உண்டாயிருந்தபடினால எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த கிறிஸ்தவத்தில் இந்த சபையில் உறுதியாய் நிற்கணும், இந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். காரணம் என்னென்னா, இது இப்படிப்பட்ட நிருபங்கள் அவங்களுக்கு போகலை அப்படின்னா சபையில் ஜனங்க வந்துட்டாங்க, விசுவாசிகள் வந்துட்டாங்க, ஆனால் அவங்களால நிற்க முடியாது, விசுவாசத்தில் நிற்க முடியாது. அவங்க நிற்க வைக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட நிருபத்தை எழுதுறாரு. அந்த நாட்கள்லேயே இருந்தாங்க, இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க, அந்த நாட்கள்லேயே நிறைய பேர் இருந்தாங்க. இப்படி ஜனங்கிட்ட பேசி தேவையில்லாத காரியங்களை பேசி வசனிப்பினால இச்சக பேச்சினால கபடில்லாதவருடைய இருதயத்தை அவங்க மனசை கெடுத்து இருதயத்தை வஞ்சித்து ஆண்டவர் விட்டு வழுவி போகணும்னு சொல்லி அவங்க நிறைய காரியங்களை அந்த நாட்கள்லையும் அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட வயிற்று பிழப்புக்காக அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க வந்து இந்த விசுவாசிகள், ரோமாபுரியில் இருக்க விசுவாசிகள் உடன்படக்கூடாது. எப்பொழுதும் அவர்கள் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று, திடமாக இருக்க வேண்டும் என்று, அவர்கள் கர்த்தருக்குள்ள ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அப்போது அந்த நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த ரோமர் நிருபம் எழுதுனதுக்கப்புறம் இந்த சபை மக்கள் வந்து மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளே போனாங்க. கிறிஸ்துவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக அநேக பாடுகளை அவர்கள் பட்டார்கள். ஆனால் அந்த பாடுகளின் மத்தியில், அந்த பிரச்சனைகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக நின்றார்கள். காரணம் என்னென்னா, இந்த நிருபம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருந்தது. அந்த நாட்களில் என்ன நடந்துச்சு பாருங்கள். ஒரு பெரிய கொடிய அரசன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்களை வந்து அப்படியே கம்பத்தில் கட்டி தெரு விளக்கு மாதிரி அவங்கள உயிரோட கூட கொளுத்தி அவன் கொன்று குவிச்சான். எப்படி கொடூரமாக அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில் கூட அந்த ஜனங்கள், இந்த சபை மக்கள் ஆண்டவர் வந்து மறுதளிக்கலை. அவங்க சொல்கிறாங்க, இந்த இயேசுவை வந்து நீ என்ன பண்ண, மறுதளிக்கிறேன்னு சொல்லி, இந்த இயேசு வேணான்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன், நீ வீட்டுக்கு போய் மனைவி பிள்ளைகளோடு கூட நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்ன பண்ண, ஒத்துக்கலை. இயேசுவை எங்களால் மறுதளிக்க முடியாது, இயேசுக்காக நாங்கள் வாழ்வோம், இந்த சுவிசேஷத்துக்காக நாங்கள் நிலை நிற்போம் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்னாங்க, ஸ்திரப்பட்டிருந்தாங்க. அது காரணமே இந்த இப்படிப்பட்ட நிருபம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினது. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் எப்படி கிறிஸ்தவர்கள் ரொம்ப பாடுபட்டாங்க. ஒரு ஸ்டேடியத்தில், ஃபுட்பால் ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஜனங்களாம் சுற்றி உட்காந்துருப்பாங்க. அந்த ஜனங்களை, விசுவாசிகளை அவங்க அந்த கிரவுண்டில் போட்டு சிங்கங்களை அனுப்புவாங்க. அந்த சிங்கங்கள் வந்து அந்த கிறிஸ்தவர்களை கடித்து கொதறி சாப்பிட்றத பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அப்படிலாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யாரும் வந்து கிறிஸ்து வேணாம், சபை வேணாம், இந்த சுவிசேஷம் வேணான்னு சொல்லி யாரும் போகல, ஸ்திரமாக இருந்தாங்க. அதுதான் ஸ்திரப்படுதல். இந்த ஸ்திரப்படுவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதினார். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். இவ்வளோ ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் வந்து இந்த நிருபத்தின் மூலமாக செய்திருக்கிறார். ரோமர் புத்தகம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிருபம் அல்ல. அதாவது இந்த ரோமர் புத்தகமே, இந்த நிருபமே முழுக்க வந்து எதை பற்றி சொல்லுகிறதுனா, ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறது. ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்,
எப்படி அந்த தேவனிடத்தில் சேர முடியும், தேவனுக்காய் வாழ முடியும் என்ற காரியங்களை சொல்கிறது தான் இந்த ரோமர் புத்தகம். இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ரோமர் புத்தகத்தினுடைய இந்த நிருபத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லி நான் முடிக்கிறேன். மற்ற காரியங்களை நான் அடுத்த வாரத்தில் நான் தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். இதனுடைய சாராம்சங்களை நான் சொல்கிறேன். இந்த ரோமர் புத்தகத்தில் மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்குது. அந்த 16 அதிகாரத்தில் முதல் 11 அதிகாரங்கள் இந்த கிறிஸ்தவ உபதேசத்தை பற்றி சொல்லுகிறது. ரோமர் 1லேருந்து 11 அதிகாரங்கள் வரைக்கும் கிறிஸ்தவ மூல உபதேசங்கள். இதுதான் உபதேசம், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவ மூல உபதேசங்களை பற்றி சொல்லுவது இந்த ரோமர் 1லேருந்து 11 வரைக்கும். ரோமர் 12லேருந்து 16 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷன். நடைமுறை வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் இந்த ரோமர் 12லேருந்து 16 வரைக்கும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரோமர் 1வது அதிகாரத்துலேருந்து 8 வரைக்கும், நான் ஏற்கனவே சொன்னேன் 1லேருந்து 11 வரைக்கும் அது கிறிஸ்தவ மூல உபதேசம். அதுலேயே சொல்கிறேன் பாருங்கள். ரோமர் 1லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும், எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்று முதல் அதிகாரத்திலேருந்து 8 அதிகாரங்கள் வரைக்கும் அதை பற்றி சொல்லுகிறது. ரோமர் 9வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம், அதாவது ரோமர் 9, 10, 11 இது எதை பற்றி சொல்லுதுன்னா, யூதர்கள் அவர்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் இந்த பகுதியில் இருக்குது. ரோமர் 9, 10, 11. யூதர்களுக்கு நிறைய கேள்வி இருந்திருக்கும். என்ன கேள்வி இருந்திருக்கும்? எங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது மோசையின் மூலமாக. அதன் மூலமாக நாங்கள் நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கை கொண்டு நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம். எதுக்கு புதுசாக ஒரு சுவிசேஷம், எதுக்கு இயேசு கிறிஸ்து, இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் இருக்கே, இப்போ நீ புதுசாக ஒன்று சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்கறதுக்கான கேள்வியை அவங்க கேட்கறதுக்கு முன்பதாக இவரே அவர் ஏற்கனவே அவரே ஒரு யூதன் தான். 2வது நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்று அறிந்தவர். அவர்களுக்கு எப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரும், எப்படிப்பட்ட கேள்விகள் வரும்னு சொல்லி அவரே யோசித்து அதற்கான கேள்விகளுக்கான பதில்களை இந்த ரோமர் 9லேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். அப்போது யூதன் என்றும் அல்ல, கிரேக்கன் என்றும் அல்ல, எல்லாருக்கும் கிறிஸ்து தேவைன்றதை அவர் அங்கே கொண்டு வரார். யூதர்களுக்கு நீ யூதனாக இருக்கலாம், உனக்கு நியாயப்பிரமாணம் இருக்கலாம், உனக்கு எல்லாமே கற்றறிந்து இருக்கலாம், உன் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் யார் வேணா இருக்கலாம், உனக்கும் கிறிஸ்து தேவை அப்படின்றத அவர் அங்கே கொண்டு வரார். ரோமர் 9லேருந்து 11 எல்லாருக்கும் கிறிஸ்து தேவை, எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் தேவை என்பதை அவர் சொல்லுகிறார். அதே போல் ரோமர் 12லேருந்து 16 வரைக்கும் கிறிஸ்தவர்கள் எப்படி கர்த்தருக்காக வாழணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும், கிறிஸ்தவ உபதேசங்களின் அடிப்படையில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ முடியும் என்பதை அந்த ரோமர் 12லேருந்து 16 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இதனுடைய டீட்டெயில்டான காரியங்கள், இந்த உபதேசத்தினுடைய ஒரு டீட்டெயிலான காரியங்கள், அதனுடைய ஒரு டீட்டெயில்டு ஒரு அவுட்லைன்ஸ் நான் அடுத்த பைபிள் ஸ்டடியில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த நாளில் கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரோமாபுரியில் இருந்த அந்த சபை மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தார்கள், அவங்களுடைய சமுதாயமே ஒரு சீர்கெட்ட சமுதாயமாக இருந்தது. பலவிதமான இச்சைகளினால், அசுத்தத்தினால், பாவத்தினால் நிறைந்த ஒரு சமுதாயமாக இருந்தது. அந்த சமுதாயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சபையில் அங்கத்தினர்களாக மாறுகிறார்கள். அந்த சமுதாயத்தில் அடிமைகள், சுயாதீனர்கள் என்ற 2 குரூப் இருந்தாங்க. அவங்க அந்த 2 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா, சுயாதீனர்கள் நல்ல ஒரு கனம் இருந்தது சமுதாயத்தில். அடிமைகளுக்கு அப்படிப்பட்ட கனம் இல்லை. அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டாங்க. இந்த சுவிசேஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒளி மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. அந்த சுவிசேஷத்தை கேட்டு அடிமைகளால் இந்த திருச்சபைகள்னால் இந்த ரோமாபுரியில் நிரம்பினது என்று அந்த ரோமாபுரியிலுடைய சபையினுடைய மக்களுடைய சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமில்லாதபடிக்கு இந்த நிருபத்தை ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், அந்த மக்கள், அந்த சபை மக்கள் ஸ்திரப்பட வேண்டும், கர்த்தருக்காக எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் நிற்க வேண்டும் என்று இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இந்த நிருபத்தினுடைய சாராம்சம், ரோமர் 1லேருந்து 11 அதிகாரங்கள் கிறிஸ்தவ மூல உபதேசத்தை பற்றி சொல்லுகிறது. 12லேருந்து 16 வரைக்கும் எப்படி ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் வாழ வேண்டும் என்று போதிக்கிறது. இதனுடைய
ஒரு இதனுடைய ஆழமான சில சத்தியங்களை நம்ம வருகிற வாரங்களில் நம்ம நிச்சயமாக நம்ம பைபிள் ஸ்டடி மூலமாக நம்ம கற்றுக்கொள்வோம். இப்பொழுதும் கர்த்தர் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, அப்பா உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் கூட நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை, இந்த உபதேசத்தை ஆண்டவரே யாரெல்லாம் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே கேட்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தாவே இந்த சத்தியத்தினுடைய ஆழத்தை, மேன்மையை பரிசுத்த ஆவியானவர் நீர் விளங்கச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாய் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அநேகருக்கு இந்த சத்தியம் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கு சகல துதி கன மகிமை ஆவட்டு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.